வெல்கம் டு மை சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு புது ரெசிபியோட வந்திருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு சாக்லேட் மஃபின் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் மெத்தட் தான், ஈஸியா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, வீட்டோட ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு கிளியரா காட்ட போறேன், கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. டேபிள் டாப் மிஷின் இது, பவுல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். முதல்ல வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்டர் வந்துட்டு 350 கிராம்ஸ். வாட்டர். எக் ஒரு 10 எடுத்துக்கலாம். ஓகே, பவுடர் வந்துட்டு இதுதான், பிளிஸ்பெரி கேக்குது, பிளிஸ்பெரி கம்பெனி, ரிச் டீ டைம்ஸ் சாக்லேட்டு கேக் மிக்ஸு. இதுதான் மஃபின் பவுட்ரு. நம்ம இந்த பவுடரை வச்சுட்டு நம்ம பண்ணுறதை பார்க்கலாம். இந்த ரெசிபியெல்லாம் பின்னாடி தான் இருக்கும், பேக் சைடில். இங்கே கிளியராக எழுதிருப்பாங்க பவுடர் எவ்வளோ எடுக்கணும், சாக்லேட் மிக்ஸு, வாட்டர், ஆயில், எக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க. கீழே அதோட மெத்தடு, செய்கிற மெத்தடெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பவுடரெல்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு மிஷின் தான் அடிக்கணும்னு ஒன்றும் இல்லை, இது சும்மா டேபிள் கை ஹேண்ட் மிஷினில் கூட அடிக்கலாம், இல்லைன்னா கையில் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம், ஒரு கேஜி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். இது ஸ்லோ வச்சுக்கோங்க, ஸ்லோ வச்சுட்டு இப்போ ஆன் பண்ணலாம். பவுட்ரு, வாட்டரு, எக்கு மூணும் போட்டு ஒரே வாட்டி அடிக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டில் நம்ம ஆயில் ஆட் பண்ணோம். இது ஸ்லோ ஸ்பீடில் வச்சுக்கலாம். அது அடிக்கட்டும். நம்ம இப்போ ஆயில் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து 200 கிராமு. அவ்வளோதான். இது கொஞ்சம் ஸ்பீட் வைக்கலாம். இது 1 to 2 மினிட்ஸ் அடித்தா போதும், கேக் ரெடி ஆகிடும். ஃப்ளேவருக்கு வந்துட்டு சாக்கோ சிப் எடுத்திருக்கேன், சாக்கோ சிப்ஸு. இது வந்துட்டு கொஞ்சோண்டு அதில் ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணலாம். ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஆயில் 200 கிராமு. ஸ்லோ ஸ்பீடில் ஒரு 30 செகண்டு, ஒரு 1 மினிட் அடித்தா போதும். கொஞ்சோண்டு சாக்கோ சிப் ஆட் பண்ணலாம், கொஞ்சம் போட்டால் போதும். அவ்வளோதான், சும்மா சாம்பிள் சும்மா அப்படி போட்டால் போதும்.
அவ்வளோ கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேக்கு ரெடி ஆயிடுச்சு. கேக்கில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அது போடுறதுக்கு நம்மளுக்கு கப்பு வேணும்ல, அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பு வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்குங்க. இது வந்து நம்ம கப் கேக் போடுறது தான். இது கப் கேக் அச்சு. இது இந்த மாதிரி கப்பு வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு ரெடிமேட்லேயே கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்டாகவும் இருக்கும். சாக்லேட் மஃபின் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சைஸ் ஒரே மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி பைப்பிங் பேக் வாங்கிக்கினேன். நல்லா ரைசிங் ஆகும். பார்த்து போட்டுக்கோங்க. கப்புக்கு ஒரு கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ வந்து சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலேவும் சாக்கோ சிப் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். போதும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன நம்ம பேக் பண்ணலாம். இது பேக் பண்ணுற டைமிங் வந்துட்டு 190 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சா போதும். நம்மளுக்கு கப் கேக் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் பேக் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஓகே, வேண்டாம் வேண்டாம். ரெடியாக வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். மஃபின் கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு, நல்லா ரைஸ் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. நம்ம இப்போது கட் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது அப்படி அப்படியே இருக்குது பாருங்கள். இதே இருக்குது பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, கேக்கு ஈஸி மெத்தட் தான், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் இது எப்படி இருக்குன்னு. ஓகே, இவ்வளோதான் இருக்குது கேக்கு பாருங்கள். உள்ளெல்லாம் சாக்கோ சிப்ஸு எல்லாமே நீட்டாக இருக்கும், சூப்பராக நல்லா மெல்ட் ஆகிருக்கும். ஆனால் சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக, ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.